உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் சார். என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? இந்த சாரி பிடிச்சிருக்கா? மேக்கப் பிடிச்சிருக்கா? தலையில வச்சிருக்கிற பூ பிடிச்சிருக்கா? போட்டிருக்கிற நகையெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா சொல்லு, வேற சாரி மேக்கப் நகையெல்லாம் போட்டுட்டு வரேன். இப்ப இங்க எல்லாத்தையும் நீ தானே டிசைட் பண்ற. உன் இஷ்டத்துக்கு தானே இங்க எல்லாமே நடக்குது. நாங்க உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி தானே வாழணும். ரேவதி, ஏன் இப்படிலாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? இந்த உலகத்திலேயே நீதான் ரொம்ப நல்லவன்னு எங்க அம்மா நம்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஆடுறாங்க. அவங்களே ஆடும்போது நானும் சேர்ந்து ஆடுதானே வேணும். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சார்? நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. ஆமா, இவ்ளோ நாள் நீ நல்லவன்னு நான் தப்பா தான் புரிஞ்சுட்டு இருந்தேன். இப்ப நீ எவ்ளோ மோசமானவன்னு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா சொன்னப்ப கூட நான் மட்டும் தானே உனக்கு சப்போர்ட்டா பேசினேன். அதுக்கு நீ எனக்கு நல்ல சிறுபடி கொடுத்துட்டல. ரேவதி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன என்ன கேட்கணும்? புதுசா என்ன கதை சொல்ல போற? நான் உன்ன கதையெல்லாம் அடிக்கல ரேவதி, உண்மையை தான் சொல்றேன். அந்த மகேஷ் மாயா 2 பேருமே நல்லவங்க கிடையாது. அவங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கு. அந்த உண்மையை உன்கிட்ட நிரூபிக்கணும். நீ ஒரு தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்றது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. அதுக்காக தான் நான் எல்லா முயற்சியுமே பண்ணேன். மற்றபடி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சது கூட இல்ல. அந்த மாதிரி எண்ணம் எனக்கு துளியும் இல்ல. அப்படிங்களா? பின்ன ஏன் தாலி கட்டினீங்க? எனக்கு அப்ப வேற வழி இல்ல. நான் மனசார அதை கட்டல. எனக்கு வேற வழி இல்லாம தான் உனக்கு தாலி கட்டினேன். சூப்பர், சபாஷ். இப்ப கூட செம்மையா நடிக்கிற. ஆனா இதுக்கு மேல உன் நடிப்ப நான் நம்ப தயாரா இல்ல. உன்னை நம்பி நம்பிதான் இப்ப என் வாழ்க்கையவே நான் தொலைச்சிட்டு நிக்கிறேன். இனிமேலும் நம்ப என்ன நான் முட்டாளா? நீ என்ன புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்க. இங்க பாரு, உன்னோட உண்மையான முகம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு, அது போதும். என்ன பண்ணும்? மகேஷ நீ தான் கடத்திட்டு போயிருக்கேன் நான் நம்புறேன். அவரு எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லு, அதுவே போதும். கடத்திட்டு போய் அவரை உயிரோட வச்சிருக்கியா இல்ல ஏதாவது பண்ணிட்டியான்னு கூட தெரியல.